வருமானம் வந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை கொண்டு போய் உள்ளே போட்டுறக்கூடாது. ஏன்னா உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஓகே. ஆனால் உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேது பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் இந்த மன விரக்தி தருவார். என்னடா வேலை இப்படி போகுதுன்னு கொஞ்சம் உயர்வு இல்லாத மாதிரி இருக்கிற பொசிஷன்லேயே அப்படியே நீடிச்சு இருக்கிற மாதிரியான ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்துவார். பட் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை அவர் பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. வெளியூர் வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்குமோ, கையில் எப்படி மணி ஃப்ளோ இருக்குமோ, அதுபோல தான் தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருந்தாலும் வண்டி ஓட்டிடலாம். ஆனால் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை தொழிலில் முதலீடாக போடுறீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஆக பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்பு அல்லது பெரிய பெரிய மனிதர்கள் மூலமாக நமக்கு சில உதவிகள் வேலை ஆகிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு கிடச்சிரும். அதே போல் பூர்வீக சொத்துக்களை ஏதேனும் கைமாத்துறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூர்வீக சொத்துக்களை கைமாத்துற ப்ராசஸ்லாம் சனி பகவானின் தயவால் இந்த காலகட்டத்தில் முடிஞ்சிடும். அப்போ இந்த பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் இருந்த அந்த தேக்க நிலைகள் எல்லாம் குறைந்து பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நல்ல அமைப்புகள் மாற்றம் பெறும். புத்திர பாக்கியம்னு வரும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் பலமாக இருக்குங்க. ஆனால் 5ஆம் இடத்துல போய் சனி அமர்றதுனால குலதெய்வத்தை ஒரு முறை நல்லா வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சின்னதாக மெடிக்கல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மருத்துவ உதவிக்கு பிறகாக ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது என்பதில் மாற்றமில்லை. தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம தான் என்ன வருடம் பிறந்தாலும் ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு என்றாலும் சித்திரை 1ஆம் தேதி நம்முடைய தமிழ் மரபின்படி நமக்கு தமிழ் புத்தாண்டு. அதன் அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பெயர் கொண்டு நம்ம தமிழ் வருடத்தை 60 வருடங்களாக அழைக்கின்றோம். அந்த விதத்தில் இந்த வருடத்திற்கு விசுவாவசு வருடம் அப்படின்னு பெயருங்க. சில முக்கிய கிரகங்கள் அனைத்துமே இந்த விசுவாவசு வருடத்தில் பெயர்ச்சி பெறுகிறாங்க. அப்போ இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகளை எல்லாம் ஏறத்தாழ நம்ம கணக்கிட்டு பொது பலன் அடிப்படையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நம்ம பலன் சொல்ல போகிறோம். இந்த பலனுடைய பலம் ஒரு 10% நீங்கள் எடுத்துக்கிடலாம். உங்கள் சுயஜாதக தசாபுக்திங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதையும் ஒரு முறை பார்த்துட்டு எந்த ஒரு முக்கிய விஷயத்தையும் செயல்படுத்துறது மிக நல்லது அப்படிங்கிற ஒரு முன்னுரையோடு நம்ம இப்போ உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த விசுவாவசு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா எங்கெல்லாம் நன்மைகள், எங்கே கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஆக தொடர்ந்து நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே. விருச்சக ராசி நேயர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் ஒரு சில விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கணும். இப்போ 5ஆம் இடத்திற்குள்ளே சனி பகவான் அமர்கிறார். அப்படியே 8ஆம் இடத்திற்குள்ளாக குரு பகவான் அமர்கிறார். அப்படி 4ஆம் இடத்திற்குள்ளாக ராகு பகவானும் 10ஆம் இடத்திற்குள்ளாக கேது பகவானும் அமர்றாங்க. இது ஒரு அற்புதமான நிலைப்பாடு. இந்த 8இல் அமருகின்ற குரு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக தனபாவகத்தையும் பார்க்கிறார், 12ஆம் பாவகத்தையும் பார்க்கிறார். இது வெளிநாடு செல்வதற்கு மிக சிறப்பான அமைப்பு. அப்போது ஏற்கனவே யாரேனும் வெளிநாட்டுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குருவின் தயவால் இந்த காலகட்டம் வெளிநாடு முயற்சிகளில் நல்ல ஏற்றங்களை பெற்று தருகிறது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். இந்த காலகட்டம் இந்த ஆண்டு குருவினுடைய தயவால் வெளிநாடு பறக்கிறவங்க, சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க, அந்த இடமாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எல்லாவற்றுக்குமே சிறப்பு. இப்போ அடுத்ததாக இதே காலகட்டம் வெளியூர் வேலை வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும். ஏன்னா இப்போ பாருங்கள், 10ஆம் இடத்திற்குள்ளே கேது வருகிறார். அந்நிய விஷயங்கள், அந்நிய இடங்கள், வெளியிடங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் 10ஆம் வீட்டில் போய் அமருதுங்க. அப்படி 10ஆம் வீட்டில் அமருகின்ற அந்நிய கிரகங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். 10ஆம் வீட்டில் அமருகின்ற அந்நிய கிரகங்கள் அதே அமைப்புகளில் வெளியில் நீங்கள் வேலை தேடும்போது நல்லபடியாக வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்துரும். உள்ளூரில் தேடினா தான் பெருசாக பெற்றுக் கொடுக்காது. அப்போ 12 குரு பார்க்குறார், 10ல் அந்நியத்தை குறிக்கக்கூடிய கேது பகவான் அமர்றார். அப்போ வெளியிடத்து வேலைக்கு ட்ரை பண்ணும்போது டப்புன்னு கிடச்சிரும். ஆக வெளியிட வேலை வாய்ப்புகளுக்கு மிக சிறப்பு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக கையில் ஒரு பண நடமாட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் குரு.
ஆமாங்க. 2ஆம் வீட்டை பார்த்து 4ஆம் வீட்டை பார்த்து வருமான ரீதியாக கையில் ஒரு நல்ல பண வரவை அந்த மணி ஃப்ளோவை பார்ப்பார். ஏன்னா சனி பகவான் அந்த வீட்டை பார்க்குறார் 2ஆம் வீட்டை 10ஆம் பார்வையா. ஸோ இது ஒரு வகையில் நல்ல அமைப்பாக வருமானம் வந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை கொண்டு போய் உள்ளே போட்டுறக்கூடாது. ஏன்னா உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஓகே, ஆனால் உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேது பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் இந்த மன விரக்தி தருவார். என்னடா வேலை இப்படி போகுதுன்னு கொஞ்சம் உயர்வு இல்லாத மாதிரி இருக்கிற பொசிஷன்லேயே அப்படியே நீடிச்சு இருக்கிற மாதிரியான ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்துவார். பட் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை அவர் பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. வெளியூர் வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்குமோ, கையில் எப்படி மணி ஃப்ளோ இருக்குமோ, அதுபோல தான் தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருந்தாலும் வண்டி ஓட்டிடலாம். ஆனால் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை தொழிலில் முதலீடாக போடுறீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. அதை பண்ணக்கூடாது. சரிங்களா? அது ஒன்று பார்த்துக்குங்க. அதனை அடுத்த அமைப்பாக ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலங்களில் அதாவது வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நீடித்து அங்கேயே தங்கி வேலை பார்க்கறதுக்கான சில உறுதி அமைப்புகள் இப்போ கம்பெனியில் வந்து டெம்பரரியாக எடுத்துருக்கலாம், பர்மனெண்ட்டாக இன்னொரு 10 வருஷம் இருங்கன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி இதேனும் ஒரு விதத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வளர்றதுக்கான எல்லா வழிவகைகளையும் ஏற்படுத்தும் விதமாக இது உண்டு. சரிங்களா? அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு மேன்மையான அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. ரைட், இது ஒரு பக்கம் இருக்க. அதனை அடுத்ததாக வேறு என்னங்க சிறப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, முக்கியமான அமைப்பு தொழில் பொருளாதாரம் ஒரு பக்கம் இருக்க, குடும்ப வாழ்க்கை 2ஆம் பாவகத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற குடும்பாதிபதியான குரு குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார், திருமணத்தை முடிச்சு கொடுப்பார். அப்போ திருமண அமைப்புகள் கைகூடி வரும். அதே போல் அவர் 8ல் இருந்து பார்க்குறாருங்க. சரிங்களா? யாராவது முதல் மனம் டிஸ்டர்ப் ஆகி மறுமணத்துக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் திருமண அமைப்புகளை பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் அமைப்பு. இந்த வருஷம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புத்திர பாக்கியம்னு வரும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் பலமாக இருக்குங்க. ஆனால் 5ஆம் இடத்துல போய் சனி அமர்றதுனால குலதெய்வத்தை ஒரு முறை நல்லா வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சின்னதாக மெடிக்கல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மருத்துவ உதவிக்கு பிறகாக ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது என்பதில் மாற்றமில்லை. அதை நீங்கள் நல்லா உணர்ந்துக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ரைட், இது ஒரு பக்கம் இருக்க. வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளர்கிறதுக்கு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பர்களே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த காலகட்டம் பெரிய பெரிய மனிதர்களிடமிருந்து சில உதவிகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். 3ஆம் இடத்ததிபதி 5ஆம் இட தொடர்பை பெறுறார். ஆக பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்பு அல்லது பெரிய பெரிய மனிதர்கள் மூலமாக நமக்கு சில உதவிகள் வேலை ஆகிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு கிடச்சிரும். அதே போல் பூர்வீக சொத்துக்களை ஏதேனும் கைமாத்துறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூர்வீக சொத்துக்களை கைமாத்துற ப்ராசஸ்லாம் சனி பகவானின் தயவால் இந்த காலகட்டத்தில் முடிஞ்சிடும். அப்போ இந்த பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் இருந்த அந்த தேக்க நிலைகள் எல்லாம் குறைந்து பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நல்ல அமைப்புகள் மாற்றம் பெறும். இது ஒரு சிறப்பு. இந்த பிரிக்காமல் இருக்காங்க, இந்த காலகட்டத்தில் பிரிச்சுருவாங்க சொத்துக்களை. அதெல்லாம் ஒரு விதத்தில் ஒரு நல்ல அமைப்பை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேற என்ன அமைப்புகளில் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். சொத்து பத்து பொருளாதாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆரோக்கியம் இதில் தான் ஏதாவது ஒரு தொந்தரவுகளை ராகு பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். ஏன்னா 4ஆம் இடத்தில் அமர்கின்ற ராகு பகவான் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை கொடுப்பார். ஆனால் குரு பார்வையில் வர்றதுனால கண்ட்ரோல் இருக்கும், வந்தாலும் சரியாயிரும், கவலைப்பட வேண்டாம். நோய் வர்றது தடுக்காது குரு பார்வை,
வந்த நோயை சரிப்படுத்துறதுக்கான பலத்தை கொடுத்துரும், பயப்பட வேண்டாம். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. அதனால் அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க. உங்கள் ஹெல்த்லேயும் பார்த்து இருந்துக்கிடுங்க. தாயாருடனோ அல்லது உறவுகளுடனோ பொதுவாகவே ஏதாவது ஒரு உரசல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், கசப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம அதை பார்த்து சரிப்படுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அப்படி சரிப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஓகே, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த சரிப்படுத்தி வைக்கிற ப்ராசஸில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வண்டி ஓடிடும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் இந்த விஷயங்களை பொறுத்த மட்டிலும் ஒரு பக்கம் இருந்தாலும் பிள்ளைகளோட படிப்பில் அடிக்கடி பிள்ளைகளுக்கு ஆர்வம் குறையும். ஆர்வ குறைவினை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. அப்போ நம்ம அதில் பார்த்து செயல்படணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். அதை நம்ம உணர்ந்துக்கிடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க அன்பர்களே, இந்த காலகட்டம் 4ஆம் இடத்தில் அமருகின்ற ராகு பகவான் விளையாட்டுத்தனமாக்குவார் பிள்ளைகளை, அந்த படிப்பில் ஆர்வத்தை குறைப்பார். அதனால் அது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும். இல்லைனா பிள்ளைகள் படிப்பில் கொஞ்சம் கவனம் சிதறி படிப்பில் கோட்டை விட்டுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உண்டு. அதை கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டியது அவசியம். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சிறப்புகளோ கவனமாக இருக்க வேண்டிய இடங்களோ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உறவுகள் ரீதியாக பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது. நீங்கள் உறவுகள்கிட்ட கொஞ்சம் அழுத்தி பேசுனீங்கன்னா விளக்கம் அதிகமாயிரும். அதனால் உறவுகளை பெருசாக பகைச்சிக்கிடாமல் நகர்ந்துக்குங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டியும் கூட. சரிங்களா? அதை பார்த்துங்க. குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை கண்டறிவதற்கான ஏதேனும் சில குறிப்புகள் கிடைக்கலாம் 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது. அல்லது உங்கள் முன்னோர்கள் இதாம்பா நம்ம குலதெய்வம்னு வழிகாட்டலாம். அந்த மாதிரி ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்களால் குலதெய்வத்தை கண்டறிவதற்கான சில வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சியுங்கள் அப்படிங்கிறது தான் அமைப்பு. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு உடல் நலத்திலும் உறவுகள் சார்ந்தும் படிப்பு சார்ந்தும் சிறப்பு இல்லை. வெளியூர் வாய்ப்பு சார்ந்தும் திருமண அமைப்புகள் சார்ந்தும் கையில் 4 காசு புழக்க அமைப்புகள் சார்ந்தும் நன்றாக இருக்கிறது. உத்தியோகத்தில் விரக்தி இருந்தாலும் அடிக்கடி டக்கு டக்குன்னு வேலையை விட்டு வேலை மாறணும்னு நினைக்காதீங்க. இருக்கிறத இழுத்து பிடிச்சி செய்தாலே வண்டி ஓடிரும் அப்படிங்கிறத விருச்சிக ராசி அன்பர்கள் மனதில் வச்சுக்கிடணும். அனைத்து விருச்சிக ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.